என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்னால் உடனே வேலைக்கு போக முடியல. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரப்போ சீக்கிரம் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தான் படித்தேன். எனக்கு அது பெரிய விஷயமா இல்லைங்க சார். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாருங்க சார். அப்பாவால் கேன் தூக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை பண்ணும்போது அப்பா நைட்டு வந்து தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். அதை பார்க்கும்போது நம்ம படுற கஷ்டம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நைட்டு தூக்கமே வராதுங்க சார். நான் டெய்லி 3 மணிக்கெலாம் கூட எப்போல்லாம் எந்திரிக்கிறோனோ அப்போல்லாம் எந்திரிச்சு படிப்பேங்க சார். அப்பா கிட்ட வந்து எதையும் கேட்டு பண்ணக்கூடாது, நம்ம சம்பாதிச்சு நம்ம சொந்த காலில் நிற்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தாங்க சார். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் படிக்கிறதுல மட்டும்தாங்க சார் ஃபோக்கஸாக இருப்பேன். என்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். என் பேர் மதுமிதா. நான் வந்து குரூப் 4ல் இப்போ நடந்த குரூப் 4ல் ஓவராலில் 1600 சம்திங்கில் இருக்கேன். அப்பா பேர் சின்னதுரை, அம்மா பேர் சித்ரா, பேர் சித்தேரி. அப்பா வந்துட்டு எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம், அவங்க கூட இருக்கவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கும்போது என்னையும் எங்கள் அப்பா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சார். 6th வரை இங்கிலீஷ் மீடியத்துலேயே தான் படித்தேன், பாரதி வித்யா ஸ்கூலில். அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். சைட் பை சைடு வந்து ஃபில்டர் கேன் போடுவாங்க, வீட்டுக்கு சப்ளை பண்ணுறது. அது இல்லாமல் காடு இருக்குது, விவசாயமும் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு அப்புறம் 6th standard வரையும் எங்கள் அப்பா படிக்க வச்சார். அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. 7th ஆரலூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸி ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே வந்து டீச்சர்ஸோட சப்போர்ட்டில் ஒரு 10th வந்து 460 வாங்கினேன். அப்போது இருந்த டீச்சர்ஸ் அந்த சப்போர்ட் வந்து இப்போ வரையுமே இருக்குது. இப்போது 2019 தான் ஃபஸ்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி. ஜஸ்ட்டு 132 சம்திங். காலேஜ் இங்கே கைலாஷில் படித்தேங்க சார். பிஎஸ்சி மேக்ஸ் சார். 3rd year முடிக்கும்போது வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷ்னலாக டிஎன்பிசி படித்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சுங்க சார். அப்புறம் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாங்க சார், இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நம்ம ஃபேமிலியில் யாருமே இல்லை, அந்த மாதிரி எடுத்து படிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க சார். 20 yearsல வந்தேங்க. ஃபஸ்ட்டு 2019 எழுதினேன், அது எனக்கு கிடைக்கலைங்க சார். நான் வந்து 132 மார்க்ஸ் எடுத்தேங்க சார். ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் 132 கொஷின்ஸ் போட்டதாக நினச்சி பெருமைப்பட்டு படிக்க வந்தேங்க சார். அப்போ வந்து கொரோனா டைம் வந்துச்சு சார். அதுக்கப்புறம் படிக்க முடியல, புக்ஸும் என்கிட்ட சரியாக இருக்காது. 2021 தான் ஃபுல் ஃபஸ்ட்டாக இறங்கி படிக்க ஆரம்பித்தேன். கிளாஸ் ஜாயின் பண்ணேன். தலைவாசல் டிஎன்பிசி சென்டரில் சின்னசாமி சார்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணேங்க சார். அப்போலேருந்து ஃபுல் ஃபஸ்ட்டாக 21 புக்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேங்க சார். அப்போது வந்து குரூப் 4ல் என்னால் சரியாக பண்ண முடியலைங்க சார். அதுக்கப்புறம் சார் நிறையா மோட்டிவேஷ்னல் பண்ணி, உங்களால் முடியும், அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் படித்து வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கு அப்பா இருக்க அவங்க பாப்பா தம்பி எல்லாரையுமே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷனல். அடுத்த குரூப் 4 அட்டன் பண்ணேன். 2022 அட்டன் பண்ணேன், எனக்கு கிடைக்கலைங்க சார். 154 கொஷின்ஸ் தான் போட்டிருந்தேன். எனக்கு அது பெரிய விஷயமா இல்லைங்க சார். ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாருங்க சார். எங்கள் மொத்த ஃபேமிலியிலே அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறாருங்க சார். அதனால் அப்பாவோட கஷ்டத்தை அப்பாவால் கேன் தூக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை பண்ணும்போது அப்பா நைட்டு வந்து தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார். அதை பார்க்கும்போது நம்ம படுற கஷ்டம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நைட்டு தூக்கமே வராதுங்க சார். நான் டெய்லி 3 மணிக்கெலாம் கூட எப்போல்லாம் எந்திரிக்கிறோனோ அப்போல்லாம் எந்திரிச்சு படிப்பேங்க சார். எப்போ தூக்கம் வந்தோ அப்போ தூங்கிடுவேங்க சார். இவங்கள மாதிரி நோட்ஸ் எடுத்து நான் அவ்வளோப்பா படித்தது இல்லைங்க சார். ஆனால் இவங்க எடுக்கிற நோட்ஸ் வச்சு நான் படிப்பேங்க சார். எனக்கு வந்து நானாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறத விட மற்றவங்க சொல்லி அதை படித்தேன்னா எனக்கு இன்னும் அது நல்லா மைண்டில் பதியும் சார். அந்த மாதிரி குரூப் ஸ்டடி மூலமாக நிறையா கற்றுக்கிட்டேங்க சார். நிறையா பார்த்துருக்கேங்க சார். அப்பாவை சீக்கிரமாக இந்த கஷ்டத்துலேருந்து விடுவிக்கணும், அப்பாவுக்கு ஸ்டுடியோ வச்சு தரணும், அது மாதிரி அப்பாவை வந்து உட்கார வச்சு ஒரு வேலை செய்ய வைக்கணும், இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்கணும், அப்பா நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க சார். ஏன்னா 3 பேரையுமே அப்பா தாங்க சார் படிக்க வச்சாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லைங்க சார். அப்பா புதுசாக சம்பாதிச்சு ஒவ்வொரு நாள் சம்பளத்துக்கு தாங்க சார் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால உடனே காலேஜ் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரிலாம் உடனே எங்களுக்கு கிடைச்சிடாதுங்க சார்.
அதனால அப்பாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படித்தேங்க சார். அப்பா வந்து நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட எங்கள் அப்பா வரமாட்டாங்க சார். கடையில் எதுவும் சார் இருப்பாங்க எப்பயுமே. அதனால நிறைய பேர் கேட்பாங்க அப்பா ஏன் வரலன்னு. அப்போலாம் வந்து நீ தோணும் இன்னைக்காக அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. நான் காலேஜ் முடித்ததுமே அதனால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்னால் உடனே வேலைக்கு போக முடியல. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரப்போ சீக்கிரம் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு தான் படித்தேன். அப்பா கிட்ட வந்து எதையும் கேட்டு பண்ணக்கூடாது, நம்ம சம்பாதிச்சு நம்ம சொந்த காலில் நிற்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தாங்க சார். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் படிக்கிறதுல மட்டும்தாங்க சார் ஃபோக்கஸாக இருப்பேன். அப்பா வந்து ஃபேமிலியில் வந்து எல்லோரும் மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை, பாப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்றா, படிக்கட்டும், அவள் எப்போ சொல்கிறாளோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அப்பா சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் கூட எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கூட அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாருங்க சார். அப்பாட்ட வெறும் 4 ட்ரெஸ்ஸு 4 பேண்ட் அந்த மாதிரி தான் சார் வச்சுருப்பாங்க. இந்த அட்டம் எழுதும்போது மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? 3 தடவை 2 தடவை தோற்று போயிருக்கீங்க, 3 தடவை தோற்றுறீங்களா? அது அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா வந்து உன்னால் முடியும் பாப்பா, நீ நல்லா பண்ணுவ, நீ ஸ்கூல் வரையுமே நல்லா படிச்ச, உன்னால் கண்டிப்பாக முடியும், என்ன தப்பு பண்ணுறது பார்த்துட்டு நல்லா நீ பண்ணிக்கோ. எங்கள் அப்பா ஸ்கூல் படிக்கும்போது கூட எங்கள் வீட்டில் யாருமே இப்படி படி அப்படின்னு சொன்னதே கிடையாதுங்க சார். எப்பயுமே நானே படிச்சுக்கிறது, யாருமே இப்படி படிக்கணும் நீ படிக்கலை அப்படின்னு சொன்னதே கிடையாதுங்க சார். நானே படிச்சுப்பேன். ஸ்கூல்லையுமே அப்படி தாங்க சார் இருந்தேன். அப்பா வந்து ஒவ்வொரு தடவை நான் எக்ஸாம் எழுத போகும்போதும் எனக்கு இது லாஸ்ட் எக்ஸாம், இதுலேயே நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சிதாங்க சார் ஒவ்வொரு எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். ஆமாங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக தாங்க சார் இருந்துச்சு. அப்பா இதுக்கப்புறம் படிக்க வைப்பாரான்னு ஒரு டவுட் இருந்துச்சு சார். அப்பா சொல்லலை, ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் சார் மோட்டிவேட் பண்ணதில் திரும்ப ஒரு குரூப் 4 அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணேன். ஏதாவது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தேங்க சார். மெயின்ஸ் வந்து எனக்கு 2A 2 ரெண்டுமே கிடச்சிருந்துச்சிங்க சார். ஆனால் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு டவுட் வந்துச்சுங்க சார். ஏன் மிஸ் பண்ணுறீங்க? அது சில கேர்லெஸ் மிஸ்டேக்னால குரூப் 2A நல்லா பண்ண முடியலைங்க சார். 2 மெயின்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியலன்னு சொல்லிட்டு நான் அதில் பண்ண முடியலைங்க சார். முடிச்சுட்டு வந்ததும் குரூப் 4 நீங்கள் பண்ணுங்கம்மா, உங்களால் கண்டிப்பாக முடியும்னு சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாருங்க சார். ஏன்னா நான் 2 மெயின்ஸ் வரையும் போயிருக்கேங்க சார். என்னால் கண்டிப்பாக முடியும்னு தோணுச்சு. குரூப் 4 நம்ம போன தடவை என்னென்ன தப்பு பண்ணோமோ அதை சரி பண்ணிவிட்டு இந்த குரூப் 4 நல்லா பண்ணணும். இந்த குரூப் 4ஓடய நம்ம படிக்கிறத விட்டுட்டு அடுத்து நம்ம வேலைக்கு போகிறத பார்க்கணும், முடிச்சுட்டு தம்பி பாப்பா படிக்க வைக்கணும் அப்படி யோசிச்சு. ஏன்னா என்னை மாதிரி என் தம்பி பாப்பாவும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அந்த மாதிரிங்க சார். சரி, என் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வாங்கி தரதில்ல, எனக்கு அது நான் படித்ததுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுமே பார்த்ததுமே சார் சொல்லிட்டாரு வந்துடும் அப்படின்னு. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவ்வளோ கம்மியான கொஷின்ஸ்க்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் இவ்வளோ நாள் படித்ததுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு குரூப் 2 குரூப் 1 அந்த மாதிரி ஜாப் எடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்பா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மாட்ட போய் சொல்லும்போது சூப்பர் வந்துட்டியா, ஒரு வழியாக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பிங்க. NBC ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம்.